கடந்த ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிருக்கு. ஆனால் டேக் ஆஃப் ஆகி சில நொடிகள்லேயே அது கீழே விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆன இடம் ஒரு மெடிக்கல் காலேஜினுடைய ஹாஸ்டல். ஃப்ளைட்டுக்குள்ளார டிராவல் பண்ணிட்டு இருந்தவங்க உட்பட ஃப்ளைட்டுக்கு வெளியே இருந்த அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கியிருந்த சில மாணவர்களும் உயிரிழந்திருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட் ஏன் நடந்தது, இதுக்கு காரணம் என்ன, இப்படி பல விவாதங்கள் இன்டர்நெட்ல நம்ம பார்க்க முடியுது. இந்த டிபேட்ஸுக்கு இடையில ஒரு எமோஷனலான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்மளால இதில் பார்க்க முடியுது. அது என்னன்னா, இந்த விபத்துல சிக்கி உயிரிழந்தவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கிட்ட செல்ஃபியும் அவங்களோட வீடியோவும் இன்டர்நெட்ல வலம் வர ஆரம்பிக்குது. குறிப்பா 2 ஃபாரினர்ஸ் பேசிக்கிற ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சது. அந்த வீடியோவில் அவங்க பை பை இந்தியான்றாங்க. அதாவது வெக்கேஷன்ல இந்தியாவுக்கு டூரிஸ்டா வந்த இவங்க மீண்டும் லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு பாய் சொல்லியிருக்காங்க. தங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் நேர போற ஒரு மிகப்பெரிய ஆபத்தை பற்றிய எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இதே மாதிரி ஒரு கணவர் இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு லண்டனுக்கு போறாரு. போகும்போது அவங்க ஆசையா எடுத்துக்கிட்ட ஒரு செல்ஃபி வீடியோ. அந்த வீடியோவில் அவங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி அவங்களுடைய குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளவு பேசஞ்சர்ஸ் இந்த ஃபிளைட்ல இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். இந்த கனவுகள்லாம் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல அப்படியே காத்துல கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்போ மனித உயிர்களும் அவர்களுடைய கனவுகளும் எவ்வளவு ஃப்ரெஜைலா இருக்கு அப்படின்றத நம்மளால உணர முடியுது. ஆனா இந்த மாதிரியான அன்பார்ச்சுனேட்டான ஈவெண்ட்ல கூட சில பேருக்கு அதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் நடக்கிறது இயல்பா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது. 2 பேர், பூமி சௌஹான் அப்படின்ற ஒரு பெண், the girl who missed the flight. இன்னொருத்தர் விஸ்வேஷ்குமார் ரமேஷ், the guy who survived. Yes, இந்த ஃப்ளைட் கிராஷில் ஒரு சர்வைவர் இருந்திருக்காரு. அவர் தான் விஸ்வேஷ்குமார் ரமேஷ். அவர் எப்படி தப்பிச்சாரு, இந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ண பூமி சௌஹான் அவங்களுடைய ஸ்டோரி என்ன அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. பட்டி டிங்கரிங். 28 வயசான பூமி சௌஹான். இந்த பெண் யூகேல ஒரு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட். அவங்களுடைய பேரண்ட்ஸையும் அவங்களுடைய குழந்தையையும் பார்க்கறதுக்காக இந்தியா வந்திருக்காங்க. குஜராத் மாநிலத்தின் பரூச் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அங்க்லேஸ்வர் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் லண்டனுக்கு போறதுக்காக அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு ரோட் வழியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டாக்ஸில. ஆனா இந்த ரோட்ல பயங்கர டிராஃபிக் இருந்ததால அவங்களால நேரத்துக்கு போக முடியல. ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே இருக்காங்க. இந்த டிராஃபிக்ல கஷ்டப்பட்டு இவங்க ஏர்போர்ட் போய் சேர்றதுக்குள்ளார மதியம் 12:20 ஆயிடுச்சு. ஆனா 12:10க்கு அவங்க போர்டிங் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தன்னை அனுமதிக்குமாறு அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் கிட்ட அவங்க ப்ளீட் பண்ணி கேட்கறாங்க. ஆனா அதுக்கு அவங்க மறுத்துறதுனால வேற வழி இல்லாம இந்த டிக்கெட்டுக்கு ரீஃபண்ட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு டிராவல் ஏஜென்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பூமி சௌஹான் அந்த ஃபிளைட்ல புக் பண்ணியிருக்கிற சீட் நம்பர் 36G. இந்த ஏர் இந்தியாவுடைய போயிங் 7878 அப்படின்ற ஒரு விமானத்துல மொத்தம் 254 பேர் டிராவல் பண்ணலாம். இந்த ஃபிளைட் அகமதாபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து லண்டன் கேட்விக் ஏர்போர்ட்டுக்கு 3700 நாட்டிக்கல் மைல்ஸ் டிராவல் பண்ணும் அப்படின்றதுனால 58,000 லிட்டர் ஃபியூயலோட 230 பேசஞ்சர்ஸ் பிளஸ் 12 க்ரூ மெம்பர்ஸோடு பயணிக்க தயாராகிட்டு இருந்துச்சு. பூமி சௌஹான் இருந்திருந்தா 231 பேசஞ்சர்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க இல்லாததுனால அவங்க சீட் எம்டியாகவே இருந்துச்சு. இந்த ஃப்ளைட் ரன்வே 23ல இருந்து சரியாக 1:38க்கு டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி 10 செகண்ட்லேயே இந்த ஃப்ளைட் 625 ஃபீட் உயரத்துக்கு போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் கழிச்சு இந்த ஃப்ளைட் மேல் நோக்கி போகாம கீழ் நோக்கி நகர்ந்திருக்கு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி 30 செகண்ட் கழிச்சு ஃப்ளைட் பைலட் அவசர காலத்தில் கொடுக்கக்கூடிய மேடே அப்படின்ற ஒரு காலை ஏடிசிக்கு கொடுக்குறாரு. இந்த ஏடிசி அப்படின்ற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் மீண்டும் அந்த ஃப்ளைட்டை வந்து தொடர்பு கொள்ள நினைச்சாங்க. ஆனா அந்த ஃப்ளைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அதுக்கப்புறம் சில நொடிகள்லயே அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயிருக்கணும். ஆனா அதுல சோகம் என்னன்னா, அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆன இடம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலினுடைய ஒரு ஹாஸ்டல். அட்டுலியம் 1, 2, 3, 4 அப்படின்னு 4 பிளாக்ஸ்ல பில்டிங் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுல இந்த அட்டுலியம் 4 அப்படின்ற பில்டிங் மேல தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து மோதுது. இந்த பில்டிங் மேல மோதன உடனே அங்க மிகப்பெரிய ஒரு ஃபயர் பால் உருவாச்சு, ஃபுல்லா கரும்புகையாச்சு. அதுக்குள்ளார என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. அந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் இல்லாம அந்த ஃப்ளைட்டுக்கு வெளியே இருந்தவங்க எத்தனை பேர் இறந்தாங்க இப்படின்ற செய்தி தெரியறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு கிராஷ் நடந்திருக்கு அப்படின்ற செய்தி உலகம் முழுவதும் பரவுது. அதே சமயத்தில் தான் இந்த 36G சீட்டை வந்து புக் பண்ணிட்டு ஃப்ளைட்டை லாஸ்ட் மினிட்ல மிஸ் பண்ண பூமி சௌஹான் இந்த செய்தியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. 10 நிமிஷம் ஏர்போர்ட்டுக்கு லேட்டாக வந்ததுனால ஃபார்ச்சுனேட்லி அவங்க அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டில் ஏறி இருந்தால் அவங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும், இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே என்னுடைய உடல்லாம் சிலுக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த கடவுள் தான் என்னை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு பூமி சௌஹான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிற இதே நேரத்தில் 230 பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் 12 க்ரூ மெம்பர்ஸோட இப்படிப்பட்ட ஒரு கிராஷில் மாட்டினா யாருமே உயிர் தப்ப முடியாது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. பட் there is always a survivor. எஸ்,
ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைத்தார். அவர் தான் விஸ்வேஷ்குமார் ரமேஷ். 40 வயதான விஸ்வேஷ்குமார் ரமேஷ் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர், ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன். அவருடைய ஒய்ஃபும் குழந்தையும் லண்டன்ல இருக்காங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு 8 மாசம் இங்க தங்கி இருந்திருக்காரு. தன்னுடைய தம்பி அஜய்குமார் ரமேஷோட இவர் லண்டனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இந்த ஃப்ளைட்ல 11A அப்படின்ற ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்காரு. இவர் உட்கார்ந்துருக்கிற சீட் விண்டோ சைட்ல இருக்கக்கூடிய சீட். கரெக்டா இவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. விஸ்வேஷ்குமார் ரமேஷ்க்கு தெளிவான கான்சியஸ்னஸ் ஆரம்பத்தில் இல்லை. ஆனா பின்னாடி ரிகலெக்ட் பண்றப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு 30 செகண்ட்ல ஒரு பெரிய சத்தம் கேட்டதாகவும், அவர் எந்திரிச்சு பார்க்கிறப்போ எங்க பார்த்தாலும் சுத்திலும் மனித உடல்களா இருந்ததாகவும், ஃப்ளைட் இந்த பில்டிங்ல வேகமா மோதினதுக்கு அப்புறம் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ஓபன் ஆகி அந்த ஓப்பனிங் வழியா தான் இவர் கிளம்பி வந்தாரு அப்படின்றத அவர் சொல்றாரு. ஆனா இந்த மாதிரியான ஒரு மோசமான ஷாக்ல இருக்கிறப்போ தனக்கு என்ன நடந்தது, எப்படி இவர் தப்பித்தார் அப்படின்ற விஷயத்தை அவரால் தெளிவா சொல்ல முடியுமா, அவர் சொல்றது தான் சரியா நடந்திருக்கும் அப்படின்னு நாமளும் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாமா அப்படின்றது ரொம்ப சந்தேகத்துக்குரிய விஷயம். இந்த ஃப்ளைட்ல தன்னோட பயணிச்சிட்டு இருந்த தன்னுடைய சகோதரர் அஜய்குமார் ரமேஷ் அவருடைய நிலை என்னன்னு தெரியல. அவர் இறந்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இவர் எப்படி சர்வைவ் ஆனாரு அப்படின்றத பத்தி கேட்டா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. வாய்ப்பே கிடையாது. ஏதோ இவர் உட்கார்ந்திருந்த இடம், அவர் வெளியேறின அந்த சந்தர்ப்பம், இது எல்லாமே ரைட் மேன் அட் த ரைட் பிளேஸ் அப்படின்னு அமைஞ்சதுனால தான் இவர் தப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முதல்ல பார்த்த பூமி சௌஹான் அவங்க ஃப்ளைட் மிஸ் பண்ணதை கூட நம்ம இப்படி வச்சு பார்க்கலாம். ரைட் மேன் அட் த ரைட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்புறப்போ அவங்களுடைய ரோட்ல ஏற்பட்ட டிராஃபிக் அவங்களுடைய உயிரையே காப்பாத்திருக்கு. இந்த ஃப்ளைட்னுடைய ஆக்சிடென்ட் எதனால நடந்திருக்கும் அப்படின்னு டிபேட் பண்றவங்க பல்வேறு தியரிகளை முன்வைக்கிறாங்க. இந்த ஃப்ளைட்னுடைய ஃபிளாப்ஸை ஒழுங்கா ஆக்டிவேட் பண்ணல, லேண்டிங் கியரை ரிட்ராக்ட் பண்ணல, இப்படி ஏகப்பட்ட தியரிகளை முன்வைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் முழுமையா நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காக்பிட் அப்படின்றது இந்த ஃப்ளைட்னுடைய முன்பகுதியில் பைலட்ஸ் உட்கார்ந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க பாருங்க, அதுதான் காக்பிட் அப்படின்வாங்க. அந்த காக்பிட்ல பைலட்டும் கோ பைலட்டும் என்ன பேசிக்கிறாங்க, இப்படி எல்லா சத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடியது தான் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். ஃப்ளைட்னுடைய பின்பகுதியில் ஒரு குட்டி பாக்ஸ்ல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அது இல்லாம இன்னொரு ஆரஞ்சு கலர் பாக்ஸ்ல இந்த ஃப்ளைட்டில் நடக்கக்கூடிய எல்லா சேஞ்சஸும், இந்த ஃப்ளைட்டில் இவங்க ஆப்ரேட் பண்ணுறப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இப்படி எல்லா டீட்டெயிலும் செகண்ட் டு செகண்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயமும் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கும். அதுதான் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். இதை தான் காமனாக பிளாக் பாக்ஸ் அப்படின்றாங்க. இந்த பிளாக் பாக்ஸை நம்ம ஏவியேஷன் மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பீரோ அதை கையகப்படுத்தி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனை இந்த போயிங் நிறுவனமும் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷனும் இந்த விஷயத்தில் நடக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரியான சம்பவங்கள் திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இதில் என்ன தவறுகள் நடந்திருக்கும், ஒருவேளை இது ஹியூமன் எரரா இல்லை ஏர்கிராஃப்ட் மால்ஃபங்க்ஷனா அப்படின்னு கண்டுபிடிச்சி, ஏர்கிராஃப்ட் மால்ஃபங்க்ஷன்னா அந்த தவறை கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி நிவர்த்தி பண்ணணும். அது போக இந்த போயிங் 787 அப்படின்றது ரொம்ப சேஃபஸ்ட் மாடல் அப்படின்லாம் சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஆனால் நம்மளால் எதை உணர முடியுது அப்படின்னா, இப்படி மனித உயிர்களும் மனித கனவுகளும் இவ்வளோ ஃப்ரெஜைலாக ஜஸ்ட் கொஞ்ச நேரத்தில் அப்படியே காற்றுல கரைஞ்சிடுறது நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏன் நடந்திருக்கணும், இதை தவிர்த்திருக்க முடியாதா அப்படின்லாம் நமக்கு யோசிக்க தோணுது. இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கிறதுக்கு மோஸ்ட்லி 3 காரணங்கள் இருக்கும். ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, வெதர் இல்லை பேர்டு ஹிட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. இது எதுவுமே இல்லாத பட்சத்தில் ஹியூமன் எரர் ஏதாவது ரீசனாக இருக்கலாம். பைலட் கோ பைலட் மட்டும் கிடையாது, இந்த ஃப்ளைட்டை மெயின்டெனன்ஸ் பார்க்குறவங்க அதில் ஏற்படக்கூடிய நெக்லிஜென்ஸ், இந்த மாதிரி வேற ஏதாவது ரீசனாக கூட இருக்கலாம். இதெல்லாம் ஹியூமன் எரர்னு சொல்லலாம். இப்படி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஹியூமன் எரர் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஏர்கிராஃப்ட் மால்ஃபங்க்ஷன் தான் ஒரே ரீசனாக இருக்க முடியும். இந்த சந்தர்ப்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்றது நிறைய பேர் டிபேட்டில் பல்வேறு ஸ்பெகுலேஷனை வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்பெகுலேஷன்லாம் நம்ப வேணாம். கடைசியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பிளாக் பாக்ஸில் இருக்கிற டேட்டாவை வச்சு அதை அனலைஸ் பண்ணி இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வர்ற வரைக்கும் நம்ம உண்மைக்காக வெயிட் பண்ணுவோம். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு ஆறுதலை தெரிவிக்கிறது தவிர நம்மக்கிட்ட வேற எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட துரதிருஷ்டவசமான இந்த மாதிரியான நாள் இனி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு தடவை கூட திரும்ப வரக்கூடாது அப்படின்னு நம்புவோம். மேலும் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த தடவை வேற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். But